ஹரஹர நம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரவெனும் ராகு ஐயனை போற்றி, கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கனியே ரம்மியா போற்றி. கேதுத்தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி, பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேதுத்தேவே கேண்மையாய் ரட்சி. அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865 9837. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 26/4/2025 சித்திரை மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை என்று ராகு பகவான் ஆகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவான் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். இதுக்கு பேர் ராகு கேது பயிற்சின்னு பேர். 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ராசியை விட்டு பயிற்சியாவாங்க. அதாவது நவக்கிரகங்களில் மற்ற 7 கிரகங்களுக்குமே சொந்த வீடுகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் சொந்த வீடுங்கிறது கிடையாது. இப்போ பயிற்சியாக இந்த 1.5 வருஷம் எங்கே வந்து உட்கார்றாங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு. இப்போ ராகுக்கு வந்து கும்பராசி சொந்த வீடு இந்த 1.5 வருஷத்துக்கு, கேது பகவானுக்கு சிம்ம ராசிங்கிறது இந்த 1.5 வருஷத்துக்கு சொந்த வீடு. இப்போ அதில் இருந்து கொண்டு மற்ற 12 ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறாருங்கிறத இதில் பார்க்குறோம். பொதுவாக இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து ஒரு சாயா கிரகம், நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம் சொல்லுவாங்க. அதாவது 7 கிரகங்கள் தான் முதல்ல நவகிரகங்கள் இருந்தது. இவங்க சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்துக்காக வேண்டி வேஷம் போட்டுன்னு தேவர்களோட தேவர்களாக வந்து ஐக்கியமாயிடுறாங்க. அதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சி இவங்க 2 பேரையும் தனியாக நிறுத்தி சிவனுக்கு முன்னாடி நிறுத்தினோடனே சிவபெருமான், சரி நீங்கள் வந்து தனியாக தெரியணும் எப்போவுமே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேலை பண்ணதுனால அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து இந்த பாம்பினுடைய சரீரம், ராகு பகவானுக்கு பாம்பினுடைய தேகத்தையும் உடலையும் கொடுக்குறார். கேது பகவானுக்கு சர்ப்பத்தினுடைய சிரசு, பாம்பனுடைய தலையும் கொடுத்து தனியாக பிரித்து வச்சிடுறார். சரி, நீங்கள் இந்த மாதிரி மறுபடியும் அசுரகுலத்துக்குள்ளே போனால் பிரச்சனை வரும், தேவர்களுடைய நவகிரகத்திலோடைய 8வது கிரகமாகவும் 9வது கிரகமாக இருந்து எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். ஆனால் ராகு யோகக்காரகன், கேது மோட்சக்காரகன். அப்போ இந்த யோகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேது விளங்குறாங்க. இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இந்த 2 பேரும் ஒரு ராசிக்கு ஒட்டுக்கா நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த 12 ராசியில் ராகு ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் கேது வந்து ஒருத்தருக்கு தீமை தான் செய்வார். கேது நல்லது பண்ணால் ராகு தீமை செய்வார். அல்லது 2 சேர்ந்து கெட்டது பண்ணால், ஏன்னா 2மே விஷக்கிரகங்கள். அப்போது இதில் வந்து ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குதுங்கிறத நான் மென்ஷன் சொன்னேன். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி 2025 ஆரம்பித்து 2027 வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் ஏதோ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணால் ஒன்று கெட்டது தான் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நல்லா இருக்கா, இந்த 2மே நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு முறை நம்ம சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து நம்ம ஜாதகத்தில் ராகு கேதுவும் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சினால் மட்டுமே இந்த ராகு கேது பயிற்சி முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதற்கு நேயர்கள் தங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய அலைபேசி எண்ணான 9865 9837 இந்த எண்ணிற்கு தாராளமாக அனுப்பிச்சு வச்சு இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இல்லாமல் 2.5 வருஷத்துக்கு ஒரு கதை இப்படி அமையும். இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது. 4 பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுபோக இந்த ராகு கேது பயிற்சி இப்போது இந்த 12 ராசிக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய பாடல்களில் எழுதி வச்சுட்டு போனதை விளக்க முறையாக எடுத்து உங்களுக்கு நான் இப்போது தர இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு மேலும் விவரங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது போன்ற நல்ல தகவல்களையும் நல்ல ஆன்மீக விஷயங்களையும் ஜோதிட விஷயங்களையும் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய நவக்கிரக நீதி தொலைக்காட்சியில் நாங்கள் பதிவிடுவோம். அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிரவும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம்.
அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசினேயர்கள், மிதுனராசினேயர்களுக்கு வருகிற 26/4/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி. அதாவது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சியாகி 1.5 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாங்க. 1.5 வருஷம் அவங்களுக்கு அதுதான் சொந்த ராசி. அப்படி இருக்கும் பொழுது மிதுன ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய பதிவு அப்படிங்கிறது இதில் வரக்கூடிய கருத்துக்களும் விளக்கங்களும் என்னுடையதோ சொந்த கருத்தோ கிடையாது. 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகங்கள் பயிற்சியாக இருந்தால் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கார். நானாக எழுதி மிதனராசிக்காரங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும், சந்தோஷம், என்னை பாராட்டணும், எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் சொல்லணுங்கிறக்காக பாராட்டி சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது இது கிடையாது. என்ன இருக்கோ ஜோதிட நியதி. இது ஒரே ஒருத்தர் சொன்னது மட்டும் நான் எடுக்க மாட்டேன். ஜோதிட அரிச்சுவடி, ஜோதிட களஞ்சியம், ஜோதிட அலங்காரம், விவேக சிந்தாமணி, மாண்டில்யர், இந்த மாதிரி பல வகையான சித்தர்களும் முனிவர்களும் நூல்களும் எல்லாம் கலந்து அதில் என்ன சொல்லியிருக்கோ அது நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம். அதைத்தான் சொல்ல முடியும். எதற்கு நல்லது இருந்தால் சந்தோஷம், கெட்டது இருந்ததுனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறது. மற்ற சேனல் மாதிரி போன வாரம் ஒரு சேனல் பார்த்தேன், இந்த ஒரு ராசி குறிப்பிட்டு சொல்லலை. அந்த சேனலுக்கு மிக ஆஹா ஓஹோன்னு சொல்லி வச்சுருக்கான். ஒன்றுமே அந்த ராசிக்கு இருக்கிறதுலே ரொம்ப மோசமான டைம். என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு இப்படி சொல்கிறேங்க, அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லாத விஷயங்களை சொல்கிறதுங்கிறது ஒரு பெருமையாகாது. இருக்கிறத சொல்லிட்டா அவங்க அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது மிதுன ராசி அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். மிதுன ராசி அப்படிங்கும் பொழுது ராகு பகவான் இவ்வளோ நாளாக 10ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். வரும்பொழுது என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு கேதுவை பற்றி பார்ப்போம். ராகு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குறைவு அப்படிங்கிறார். எடுத்தோடனே குறைவுன்னா எல்லாத்துலேயுமே குறைவு. சாப்பாடு குறைவாக இருக்கும், தூக்கம் குறைவாக இருக்கும், வருமானம் குறைவாக இருக்கும், சந்தோஷம் குறைவாக இருக்கும், எல்லாமே குறைவு. நிறைவாக இருந்ததெல்லாம் குறைவாயிரும். நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாள் எதெல்லாம் உங்களுக்கு ஹையஸ்ட்டாக இருந்ததோ, ஒரு நாளைக்கு 10 தடவை சாப்பிட்றோம், 2 தடவை சாப்பிட்றது, எல்லா விஷயத்தையும் நீங்கள் அந்த மாதிரி கணக்கு போட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைவாக இருக்கிறதெல்லாம் குறைவாயிடும். கால்நடைகள் அப்படிங்கிறது உடல்நலக்கேடு. வீட்டில் ஏதாவது செல்ல பிராணிகள்லாம் வளர்த்துனா அது நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடும், யாரை எடுத்துன்னு போயிடுவாங்க. ஜீவ ஜந்து நாசம்னு போட்டிருக்காரு. அது சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதனால் விளக்கமாக சொல்கிறேன். கால்நடைகள் அல்லது நம்மளுடைய செல்லப்பிராணிகள் இதெல்லாம் தொலைஞ்சு போகிறது, காணாமல் போயிடுறது, அதுக்கு உடல்நலம் பாதிக்கிறது, அதுக்கு மருத்துவ செலவுகள் பண்ணுறது, அதுக்காக நீங்கள் மனம் வியாகுலம் அதெல்லாம் நடக்கக்கூடியவை. இதெல்லாம் கரெக்டாக ராகுகேது பயிற்சி முடிஞ்சு தான் நடக்கணும்னு நினைக்க வேண்டாம். பிஃபோர் 1 மந்த்லேயே ஆரம்பிச்சிடும் நான் சொல்கிற பலன்கள். அந்த மாதிரி அமைப்புகள். தனதானியங்கள் சேமிப்புகள் நாசமாகும். தனதானிய நாசம் அப்படிங்கிறார். நீங்கள் சேர்த்து வச்ச பொருள், பொருளாதாரம், பணம் இவைகளெல்லாம் அழிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத போட்டிருக்காரு. பிரயாணம், அடிக்கடி பிரயாணம், எங்கேயாவது சுற்றிகிட்டே இருக்கிறது, வீடே தங்க முடியாது. யார் ஒருத்தர் இவங்க கூப்பிட்டா நமக்கு ஒரு காரியம் நடக்காது, அவங்க கூப்பிட்டா இவங்க கூப்பிட்டா அங்கே போகிறது, இங்கே வர்றது, இங்கே போய் இந்த ஊர் போனேன், அங்கே வேலைக்கு போனேன், இப்படி சுற்றிகிட்டே இருக்கிறது, அதுக்கு பேர் பிரயாணம். துக்கம் அப்படிங்கிறது துக்க செய்தி. அதாவது என்னென்னா, நாம்ளே ஒரு மனக்கவலையில் உட்காந்துருப்போம், இது ஆகலை அது ஆகலை அப்படின்னு. இன்னொருத்தன் அவனுடைய துக்கத்தையும் நம்மளை சொல்லுவான், காதில் கேட்குறதெல்லாம் அந்த மாதிரி அமையும். இப்போ துக்கம், மனம் வியாகுலம் அதெல்லாம் ஏற்படுது. சண்டை சச்சரவு, மன கஷ்டம், வீட்டுக்குள்ளேயே சண்டை சச்சரவு. 5 பேர், அம்மா அப்பா, அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி ஒய்ஃப் இருந்தால் நம்ம 5 பேர்த்துக்குள்ளேயே அடிச்சுக்கிறது. டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை, ரணகலமாக இருக்கும் வீட்டில், எப்போ கேள்வி சத்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சண்டை சச்சரவை ஏற்படுத்துவார். நஷ்டம் எதில் போனாலும் நஷ்டம் ஏற்படுறது. ஒரு 500 ரூபா ஆக வேண்டிய இடத்துல நீங்கள் போனீங்கன்னா 1000 ரூபா செலவாகும். இன்னொருத்தர் நல்லா இருக்கிற ராகு போனோன்னா 200 ரூபாயில் முடிச்சுட்டு வந்துடுவான். இப்போ நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. நண்பர்களால் பகை, நண்பர்களை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும்னு போட்டிருக்கார். நண்பர்கள் அனுகூலம் இல்லாத நேரம், நம்பி ஏமாந்துடக்கூடாது. இவன் நல்லமே இவன் கெட்டமே பண்ணுறாங்கிறத பண்ணக்கூடாது. நண்பர்கள்ட்ட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தள்ளியே நிற்கணும். அது எப்பேற்பட்ட பால்ய ஸ்நேகிதனாக இருந்தாலும் இந்த டைமில் ராகுங்கிறவர் தான் அது கெடுப்பார் எப்போவுமே. ராகுவோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களை கெடுக்கக்கூடியது, கெட்ட சகவாசம், கெட்ட பழக்க வழக்கங்கள், பேட் ஹேபிட்டு, கெட்ட பெயரை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம். அதனால் நண்பர்களால் உங்களுக்கு பேட் நேம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஜாக்கிரதையாக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? பொருட்செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. நம்மளாலே நம்ம நினச்சின்னு தான் போவோம், இந்த வேலையை இந்த லிமிட்டோடு இந்த செலவோடு முடிச்சிடணும். ஆனால் கை தாண்டி எல்லை மீறி நம்ம நினச்சதுக்கு டபுள் மடங்காக செலவாகிருக்கும். கட்டுப்படுத்த முடியாது, வேறு வழியில் பண்ணித்தான் ஆகணும். அந்த மாதிரி தான் அமையும். அதனால் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணுங்கிறது தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஒரு சிலர் ஸ்திர சொத்துக்களை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது நம்மளுடைய பூர்வீக சொத்து ஸ்திரம்னா அசையாமல் இருக்கக்கூடியது, ஸ்திரமாக இருக்கக்கூடியது.
சலம் ஸ்திரம், சலம்னா அசையக்கூடியது, புரிஞ்சுங்களா? அப்போது அதனால தான் சலனம்னு சொல்லுவாங்க. அவனுக்கு மனச்சலனம், சலனம்னா ஆடுறது, அசைகிறது. ஸ்திரம் அப்படின்னா அசையாமல் இருக்கக்கூடியது. அப்போது அந்த ஸ்திரமான சொத்துக்களை எல்லாம் மாற்றி வித்தறது, மாற்றி அமைக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலைங்கிறது ராகு கொடுக்குறாரு. அப்போ இந்த ராகு அப்படிங்கிறது 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நன்மைகள் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியாது. ஓரளவு நன்மை இல்லாத பலனை தான் கொடுக்குறாரு. கேது பகவான் அப்படிங்கிறவர் 3ஆம் இடத்துக்கு வர்றார். அவர் என்ன பண்ணுறாரு, சித்தர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம். இது நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்துக்கு, 6ஆம் இடத்துக்கு, 11ஆம் இடத்துக்கு கேது வந்தால் சிறப்பாக இருக்கும். துன்பங்கள், துயரங்கள், வறுமை, நோய் அகலும்ட்டார் எடுத்தோடனே. ராகு கெட்டது பண்ணியிருக்காங்களா, அப்போ ராகு கேது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக தானே பண்ணணும். எப்போவுமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் நல்லது பண்ணால் உங்களை பார்த்து அவங்க கெட்டது தான் பண்ணுவோம். இப்போ நீங்கள் மனச்சலனப்படாமல் நாம் தைரியமாக இருக்கணும் எப்போவுமே. அப்போது துன்பங்கள், துயரங்கள், வறுமைகள் இதெல்லாம் வந்து உங்களை விட்டு விலகிடும். இதுக்கு இந்த நாள் இந்த கஷ்டம், துயரம், வருத்தம், வறுமை இதெல்லாம் விலகிற அளவு கேது உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாரு. வரவுக்கு மேல் செலவு இருந்தாலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். அதனால் அது ஈக்குவல் பண்ணிடுவீங்க. அது எப்படி எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய வருமானங்கள், சம்பளம் இவ்வளோ தான் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸு, கிஃப்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து அந்த வரவுக்கு மேலே இருக்கக்கூடிய செலவை ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. மேலதிகாரி உத்தியோகத்திலே இருக்கட்டும், சொந்த நம்மளே தொழில் பண்ணாலும் சரி, நமக்கு மேலே ஒருத்தன் பாஷன் இல்லாமல் ஒருத்தன் தொழில் பண்ண முடியாது. எந்த தொழிலாக இருந்தாலும் நமக்கு மேலே இருக்கிறவனுடைய ஆதரவுனால நம்ம தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. பதவி உயர்வு உண்டு. சில பேருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. தொழிலில் முன்னேற்றம், நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை. ராகு நண்பர்களே ஆகாதுன்ட்ருக்கார். கேது நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை அப்படின்னு போகும். அவன் என்ன கெடுத்தானோ அப்படியே அவன் கொடுப்பான். இப்போ எதை எடுத்துக்கிறதுங்கிறத யோசனை வரும். அதில் தான் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதில் ராகு கேது எங்கே இருக்கானோ அதுலேயும் கெடுக்கிறானோ கொடுக்குறானோன்னு பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். இல்லைன்னா அங்கே வீக்காக இருந்ததுன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். அப்போது நண்பர்கள் அப்படிங்கிறது உறவினர்கள் மூலம் நன்மையின் கேது கொடுக்குறார். கணவன் மனைவி உறவு மிகச்சிறப்பாக இருக்குன்னு போட்டிருக்கார். கணவன் மனைவி ஏதாவது பிரிஞ்சிருந்தது, கஷ்ட நஷ்டங்கள், கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த காலகட்டங்களில் பிரிந்து போன தம்பதிகளும் ஒன்று சேர்ந்து ஒட்டுக்காக புரிஞ்சுட்டு ஒன்றா வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார். அப்போது பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு மிதுனராசிக்கு பார்த்தோமேயானால் கேது பகவான் மிகச்சிறப்பாக இருக்கார். ராகு பகவான் நன்மையை தரலை. நான் தான் சொன்னேன், ஒன்று ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிற மாதிரி இந்த வருஷம் 4 பயிற்சி. சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அவர், இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. அடுத்த 2.5 வருஷம் ராகு கேது 1.5 வருஷம், குரு 1 வருஷம். அப்போ டோட்டலாக 4மே இந்த வருஷம் ஆகிருக்கு. இந்த ஒரே மாதத்துலேயே எல்லாம் ஆகுது. ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே இன்னும் அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு தான் இந்த மாதிரி நடக்கும். அப்போது இப்போ எல்லா பயிற்சியும் நடக்கும் பொழுது இது அப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, எவன் என்ன பண்ணுவான்னு ஒரே குழப்பமாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு தடவை இந்த 4 பயிற்சிகளும் நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறது, வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிக்கணும், என்ன பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுனா எல்லா ராசிக்காரங்களுமே அவங்க சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் பார்த்து இந்த காலகட்டங்களில் வருகின்ற ராகுகேது பயிற்சி மட்டுமில்லாமல் எல்லா பயிற்சிகளும் தங்களுக்கு நன்மை அளிக்க வேண்டும் என்று இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.